மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். திரு டி ராஜா அவர்களுடனான ஒரு சிறப்பு நேர்காணல் டெல்லியிலிருந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். இப்போ நம்ம இடைவேளைக்கு முன்பாக பேசிய சில விஷயங்களினுடைய நீட்சியாக இந்த மத்திய பல்கலைக்கழகங்களுடைய பிரச்சனைகளை விவகாரங்களை எல்லாம் நீங்கள் பேசியிருந்தீங்க. அது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவருடைய பேச்சு நீங்களும் கூட அன்றைக்கு பார்த்திருப்பீர்கள். என்னுடைய பேர் ஸ்மிருதி இரானி, என்னுடைய ஜாதி என்ன என்று உங்களால் சொல்ல இயலுமா என்ற ஒரு கேள்வி முன்வைத்தார். சாதி இங்கே நிலவ வேண்டும் என்று விரும்புபவர்கள் நாங்கள் அல்ல. இடதுசாரிகள், காங்கிரஸ், இன்ன பிற கட்சிகளுக்கு சாதியை மையப்படுத்தி மட்டும்தான் அரசியல் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை தொடர்ந்து வைக்கிறாங்க. நீங்கள் தலித் மாணவர்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இயல்பாக தலித்துகளுடைய வாக்குகளை நாங்கள் இழக்க வேண்டியது வரும் தானே. எங்களுக்கு ஏன் அந்த தேவை எங்கிருந்து வருகிறது? மிக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சாதி அடிப்படையில் மிகச் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய உயர் சாதியினருக்காக ஒரு கட்சி எவ்வாறு செயல்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல. அதனால்தான் நான் தொடக்கத்திலேயே ஆர்எஸ்எஸ் பற்றி பேசினேன். ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவ கொள்கை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டது தான் பாரதிய ஜனதா கட்சி. பிஜேபி இஸ் நத்திங் பட் தி பொலிட்டிக்கல் ஆர்ம் ஆஃப் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் ஆஸ் அன் ஐடியாலஜி விச் இஸ் செக்டேரியன், கம்யூனல், ஃபாசிஸ்டிக் ஒன். அதை நான் அதிகம் விளக்க வேண்டி இருக்காது. நான் தொடக்கத்திலேயே சொன்னேன். பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கு பீகார் தேர்தலின் போது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் தான் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசியவர். இடஒதுக்கீடு என்ற கொள்கையை இன்றைக்கு மறு ஆய்வு செய்ய வேண்டும், கைவிட வேண்டும் என்கிற அளவிற்கு அவர் பேசினார். பின்னர் அவர்களே அதற்கு நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை என்று பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள். இதே போல் பலரும் இன்றைக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. இன்றைக்கு இந்துத்துவா என்பது ஜாதிய கட்டமைப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு மோடி அவர்கள் கூட வேத காலத்திலேயே, வேதங்களிலேயே அனைத்தும் இருந்தன என்று பேசுகிறார்கள். அன்றைக்கே பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது என்று பேசுகிறார்கள். அன்றைக்கே பல்வேறு இன்றைய நவீன அறிவியலில் நாம் பார்க்கிற அனைத்தும் அன்றைக்கு இருந்தன என்று பேசுகிறார்கள். அதன் காரணமாக எங்கே போகிறார்கள் என்றால், வேதங்கள் இந்தியாவினுடைய அடையாளம், சமஸ்கிருதம் இந்தியாவினுடைய அடையாளம். ஏதோ இந்திய நாடு வேதங்களை மட்டும்தான் பெற்ற நாடு என்பது போல, சமஸ்கிருதத்தை மட்டும்தான் கொண்ட நாடு என்பதை போல, இன்றைக்கு மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியும் இன்றைக்கு பேசினால் அது எப்படி பொருத்தமாகும்? இன்றைக்கு இந்தியா என்பது பல மொழிகளை கொண்ட ஒரு நாடு. அன்றைக்கு நாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்று நேரு காலத்திலிருந்து பேசினோம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒற்றுமையில் வேற்றுமைகள் என்பதையும் நாம் பேச வேண்டும். ஏனென்றால் திஸ் இஸ் டைம் we will have to celebrate diversities also. இன்றைக்கு இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இன்றைக்கு தமிழ் மொழியினுடைய மகத்துவத்தை, அதனுடைய பெருமையை இன்றைக்கு யாரும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. திருவள்ளுவரினுடைய சிறப்புகளை இன்றைக்கு யாராலும் மறுத்து விட முடியாது. இன்னும் சொல்லப்போனால், ஒரு கூட்டத்திலேயே நான் திருமதி சுஷ்மா ஸ்வராஜிடம் சொன்னேன், இன்றைக்கு வெளிநாட்டு பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளுகிற பொழுது பிரதமர் உட்பட, நீங்கள் உட்பட பலரும் கீதாவை, பகவத்கீதையை பல வெளிநாட்டு தலைவர்களுக்கு பரிசு பொருளாக தருகிறீர்கள். அதே நேரத்தில் திருக்குறளை கொடுப்பதற்கு என்ன தயக்கம்? திருக்குறள் என்ன குறைந்து போனதா? அல்லது கீதாஞ்சலி, ரவீந்திரநாத் டாகூர் அவர் எழுதிய கீதாஞ்சலி கொடுப்பதற்கு என்ன தயக்கம்? ஏன் இவற்றையெல்லாம் செய்வது கூடாது? ஏனென்றால் இந்தியா என்பது சமஸ்கிருதம் மட்டுமல்ல, இந்தியா என்பது வேதங்கள் மட்டுமல்ல, இந்தியா என்பது பகவத்கீதை மட்டுமல்ல, இந்தியா என்பது அவற்றையெல்லாம் விட பெரியது, பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில்தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை கொள்கைகளையே கேள்வி கேட்கிறோம். இன்றைக்கு தலித் மக்கள் அவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்று முயற்சிப்பது பிஜேபியை தவிர மற்றவர்கள் அல்ல. இந்த இடத்துல தருண் விஜய் அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் தமிழுக்கு எதிரி என்று சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள், திருக்குறளை புறந்தொல்கிறோம் என்று சொல்கிறார்கள், பகவத்கீதையை மட்டுமே முன்னிறுத்துகிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலத்தில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியாத தமிழை இந்தியா முழுவதும் பரவலாக்கியது பாஜக இல்லை. அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக அல்ல. தமிழுக்கு பெருமைகளை இன்றைக்கு இந்திய அளவில் கொண்டு வந்தார்கள் என்றால் அது தமிழினுடைய வலிமையே.
அது தமிழுக்காக யாரும் செய்ய வேண்டும் என்பதல்ல. இன்றைக்கு சரித்திரம் அறிந்தவர்கள், தொல்பொருள் ஆய்வுகளை கண்டறிந்தவர்கள் இன்றைக்கு தமிழினுடைய பெருமை, தொன்மை, வலிமையை இன்றைக்கு மறுத்துவிட முடியாது. எனவே தமிழுக்காக யாரும் இன்றைக்கு களத்தில் நின்று போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் தமிழுக்காக போராடினார்கள் என்று சொன்னால் நான் திராவிட இயக்கத்தினுடைய பங்கை கூட நான் குறைத்து மதிப்பிட முடியாது. திராவிட இயக்கத்தினுடைய பங்கு, இந்தி மொழி திணிக்கப்பட்ட பொழுது அவர்கள் நடத்திய போராட்டங்கள், இவற்றுக்கெல்லாம் சரித்திரத்தில் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுப்பிய உரைகள் எல்லாம் இன்றைக்கு யாரும் மதிப்பு அவற்றை குறைத்து மதிப்பிட முடியாது. அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சை எல்லோரும் உன்னிப்பாக கேட்டிருக்கிறார்கள். அதனை தான் இன்றைக்கு கூட இந்த மாணவர்கள் மீது தேச துரோகம், செடிஷன் வழக்குகளை சுமத்துகிற பொழுது பலரும் சொன்னார்கள், அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்தில் மேலவையில் தனி திராவிட நாடு என்று பேசினார், அது பிரிவினைவாதம் என்று அவர் மீது குற்றம் சொல்லப்பட்டது. அப்போது நேரு அவர்கள் பிரதமர், அவர் அமைதியாக அமர்ந்து அவர் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அது நேருவினுடைய பெருந்தன்மை. நேரு அன்றைக்கு பிரதமராக இருந்த பொழுது அவர் கொடுத்த அணுகுமுறை அது என்று நேருவையும் பாராட்டினார்கள், அண்ணாவினுடைய அந்த கொள்கை நிலையையும் பாராட்டினார்கள். இன்றைக்கு சாதாரண மாணவர்கள் மீது இன்றைக்கு செடிஷன் வழக்கு, பல்கலைக்கழகங்கள் என்று வருகிற பொழுது பல்கலைக்கழகங்கள் புதிய கருத்துக்கள், புதிய கொள்கைகள் மலர்கிற இடம். அது மாணவர்களிடம் புதிய கருத்துக்கள், புதிய கொள்கைகள் மலர்கிற பொழுது அந்த மாணவர்களை நாம் போற்ற வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. இந்த புதிய கொள்கைகள், புதிய கருத்துக்களில் ஏபிவிபியினுடைய கொள்கைகளுக்கும் கருத்துக்களுக்கும் அங்கே இடம் இல்லையா? அவர்களுக்கும் சேர்த்து தானே ஏபிவிபியும் பேசட்டும், இது யாரும் மறுக்கவில்லையே. இல்லை என்று சொன்னால் ஏபிவிபி எப்படி பல்கலைக்கழகங்களில் செயல்படும்? ஏபிவிபியும் செயல்படுகிறது. ஏபிவிபியும் தேர்தலில், மாணவர் தேர்தலில் போட்டியிடுகிறது. ஏபிவிபியை சார்ந்தவர்களும் மாணவர் அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே தான் கொள்கை போராட்டத்தை கொள்கை போராட்டமாக நடத்த வேண்டும். அதை காவல்துறையை பயன்படுத்தி, அரசு எந்திரத்தை பயன்படுத்தி ஒரு கொள்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக மாற்றுக் கொள்கையை பேசுபவர்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதுதான் இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிறது. இந்த இடத்துல நீங்கள் இடஒதுக்கீட்டை குறித்து பேசுனீங்க. இடஒதுக்கீட்டை ஒழிக்க முயற்சி செய்கிறார்கள் ஒரு சிலர், குறிப்பாக அரசில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறான கருத்துக்களை வைத்தார்கள் அப்படிங்கிற பேசுகின்ற பொழுது நீங்கள் அந்த வர்க்கம் சார்ந்து ஒரு அரசியலை தொடர்ந்து இடதுசாரிகள் முன்வைக்கிறீர்கள். சாதியம் சார்ந்த அரசியலையும் இணைத்து கொண்டு அதை பேச வேண்டிய இடத்திற்கு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம், அதை உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. வர்க்கம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து பேசுகின்ற பொழுது இன்றைய இடஒதுக்கீடு என்பது சாதியம் சார்ந்து மட்டுமே ஆனதாகவே தான் இருக்கிறது. இதில் அந்த கிரீமி லேயரை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடியவர்களையும் இன்க்ளூட் பண்ணி எந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு வாதம் வைக்கப்படுது இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையே இடஒதுக்கீட்டு கொள்கை சரியாக செயல்படுத்தப்படுகிறதா, இதுதான் கேள்வி. அம்பேத்கர் இதற்காக போராடுகிற பொழுது அவர் 2-3 தளங்களில் போராடினார். ஒன்று, பாராளுமன்றத்தில் தலித் மக்கள், பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயே நுழைய முடியாத ஒரு சூழல் வந்துவிடும். ஏன்னா பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன், பாராளுமன்றத்தில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எந்த கட்சி வேண்டுமானாலும் இருக்கலாம், இடம்பெற வேண்டும். அதே போல் சட்டமன்றங்களில் இடம்பெற வேண்டும். இது. இரண்டாவது, அம்பேத்கர் வலியுறுத்தியது கல்வி நிறுவனங்களில், தொழில்களில், வேலை வாய்ப்புகளில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். இது அமெரிக்கா போன்ற நாடுகளிலேயே கருப்பு மக்கள் என்று வருகிற பொழுது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்கிற பெயரால் அவர்களுடைய நலன் பாதுகாக்கப்பட்டது. இந்தியாவில் 1000 ஆண்டுகள் கணக்கில் இந்த ஜாதி ஒடுக்குமுறை, ஜாதியத்தின் பெயரால் தீண்டாமையிலிருந்து பல்வேறு கொடுமைகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. கல்வி நிறுவனங்களுக்கே அடியெடுத்து நுழைய முடியாத ஒரு நிலைமை இருந்திருக்கிறது. அதனால்தான் ஐயன்காளி கேரளாவில் பள்ளிக்கூடத்தின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது. எனவே அதே போல் தமிழ்நாட்டில் அயோத்திதாசர் போன்றவர்கள் எல்லாம் தலித் மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். இதை நான் குறிப்பிடுவதற்கு கல்வி நிறுவனங்கள், வேலை வாய்ப்புகளில் தலித் மக்கள், பழங்குடி மக்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டதே இன்றைக்கு சமூக நீதிக்கான ஒரு தொடக்கம் என்ற முறையில்தான் அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்தினார். இன்றைக்கு அம்பேத்கர் காலம் முடிந்து நம்முடைய சுதந்திரம் பெற்று ஒரு 60 ஆண்டுகளுக்கு பின்னர், 6 டிகேட்ஸ்
அதற்கு பின்னர் நாம் இப்பொழுது பார்க்கிற பொழுது நிலைமை வேறு விதமாக இருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியார் மயமாக்கப்படுகின்றன. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னரே இன்றைக்கு எல்லோரும் திரு அருண்ஜேட்லியிலிருந்து பலரும் ஒப்புக்கொள்கிறார்கள். பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கிற அரசு பங்குகளை விற்றுவிட வேண்டும், அதற்கு பெயர் தனியார் மயமாக்கி விட வேண்டும் என்று பேசுகிறார்கள். இன்றைக்கு வங்கிகள் எல்லாம் இன்றைக்கு நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், வாராக்கடன் அதிகமாகிவிட்டது, வில்ஃபுல் டிஃபால்ட் நடைபெறுகிறது என்று அருண்ஜேட்லியை ஒப்புக்கொள்கிறார். இன்றைக்கு வங்கிகளில் இந்த வில்ஃபுல் டிஃபால்ட் செய்யப்பட்டு வாராக்கடன் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அதிகமாக இருக்கிறது என்றால் அதற்கு பொறுப்பானவர்கள் எல்லாம் பெருமுதலாளிகள், தொழிலதிபர்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. இந்த புதிய பொருளாதார கொள்கைகளால் தனியார் துறை வளர்ந்திருக்கிறது. ஆனால் தனியார் துறையில் ஓரவஞ்சனை இல்லாத இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்புகளை கொடுப்பது, இன்றைக்கு நான் டிஸ்கிரிமினேட்டரி ரெக்ரூட்மெண்ட் பாலிசி என்பது பிரைவேட் செக்டாரில் இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையில் ரிசர்வேஷன் பாலிசியை இன்றைக்கு தனியார் துறைக்கு கொண்டு வருவதற்கு அரசு தயாரா என்றால் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அவர்கள் பரிந்துரையே செய்திருக்கிறார்கள். பேக்வர்ட் கிளாஸஸ், ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அவர்களுக்கு தனியார் துறையில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே ஷெட்யூல்ட் காஸ்ட், ஷெட்யூல்ட் ட்ரைப் மக்களுக்கு தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. இவற்றையெல்லாம் இன்றைய காலத்தின் சூழலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஏதோ கொள்கை ரீதியாக இடஒதுக்கீடு இன்றைக்கு தேவைதானா, அதை எல்லோரும் படித்து விட்டார்கள், நாம் இனிமும் வைத்திருக்க வேண்டுமா? எல்லோரும் படித்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய உண்மையான ஃபேக்ட் அடிப்படையில் நாம் இதனை பிரதிபலிக்கிறதா என்று நாம் பார்க்கிற சமூக சமநிலை, சமூக நீதி, பொருளாதார சமநிலை, இந்த இரண்டில் எது முதன்மையானதாக இடதுசாரிகள் பார்க்கிறீர்கள்? பொருளாதார சமநிலையின் மூலமாக ஒரு சமூகத்தில் அல்லது சமூக நீதி, சமூக சமநிலை, இங்குதான் நான் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பொருளாதார சமநிலை அல்லது சமூக சமநிலை என்று வருகிற பொழுது இரண்டிற்குமாக ஒரு சேர நாம் போராட வேண்டி இருக்கிறது. இதனை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் அதுவும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாத ஒன்று. இரண்டையும் ஒருங்கிணைந்த முறையில் இன்றைக்கு போராட வேண்டும். இதனை தான் டாக்டர் அம்பேத்கர் சொல்லுகிற பொழுது பாராளுமன்றத்தில் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியில் நம்முடைய அரசியல் சட்டத்தை முன்வைத்து கடைசி உரை, அம்பேத்கர் ஆற்றிய உரை வரலாற்று புகழ்மிக்க உரை. அதனை மேற்கோள் காட்டாத அரசியல் கட்சிகள் இருக்க முடியாது, அரசியல் தலைவர்கள் இந்தியாவில் இருக்க முடியாது. அதை முன்வைத்து கடைசியாக அம்பேத்கர் ஆற்றிய உரையில் அவர் சொல்வது, இன்றைக்கு இந்தியாவில் ஒரு நபர் ஒரு வாக்கு என்ற அரசியல் ஜனநாயகத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு நபர் ஒரு மதிப்பு என்ற சமூக பொருளாதார ஜனநாயகம் என்றைக்கு மலர்கிறதோ அன்றைக்கு தான் இந்த அரசியல் ஜனநாயகமே உயிர்ப்போடு இருக்கும் என்று அம்பேத்கர் குறிப்பிட்டு காட்டினார். எனவே இன்றைக்கு நடைபெறுகிற போராட்டமே அரசியல் களத்தில் சம உரிமை என்பது மட்டுமல்ல, பொருளாதார களத்தில், கலாச்சார களத்தில், சமூக களத்தில் சம உரிமை, சமத்துவம், அதற்காக நாம் போராட வேண்டும். அந்த சமத்துவம் இல்லாமல் இன்றைக்கு நாம் ஒரு சகோதரத்துவம் இந்தியாவில் மலரும் என்று நாம் சொல்லிவிட முடியாது. எனவே அம்பேத்கரனுடைய இன்றைய வரலாற்று தேவையை அம்பேத்கரை பின்பற்றுபவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், கம்யூனிஸ்டுகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடு வளர வேண்டும், இந்த நாடு ஒரு வளர்ச்சி பெற்ற நாடாக மாற வேண்டும் என்று விரும்புகிற எல்லோருமே அதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதான் இன்றைக்கு ஒரு காலத்தினுடைய தேவையாக வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய அரசியலை தாண்டி நாம் தமிழகம் சார்ந்த அரசியலிலும் நிறையவே பேச வேண்டியிருக்கிறது. திரு டி ராஜா அவர்களோடு மிக குறிப்பாக தமிழகத்தில் வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல், அதில் மக்கள் நல கூட்டணி, இடதுசாரிகள் பங்கு பெற்றிருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி எந்த அளவிற்கு அவர்கள் தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார்கள், அது எந்த அளவிற்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும், இன்ன பிற மாநிலங்களில் வரக்கூடிய குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும், இது போன்ற கேள்விகளோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு